ஹாய் பீப்பிள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? அதோட இன்னைக்கு அப்டேட் தான் நான் சொல்ல போறேன் ஆக்சுவலா. என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 13 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இன்னையோட சேர்த்து 14 டேஸ் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நான் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட வெயிட் லாஸ் ஆச்சா? இல்லையா? நான் எப்படி இந்த 1 வீக்கா கடந்தேன் நானு. என்னால சமாளிக்க முடிஞ்சுச்சா? அப்படின்றத தான் நீங்க இப்ப நான் பார்க்க போறீங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன வந்து வெயிட் லாஸ்க்கான என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்றத இந்த வீடியோ நான் சொல்லப் போறேன். அதுதான் என்னோட அப்டேட். ஸோ எல்லாருக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் ஃபாலோ பண்ணாம என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மேல குடுக்குறேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய வீடியோ இதுக்கப்புறம் வரும். ஸோ என்ன என்ன நீங்க அதிகமா பார்க்க போறீங்க இதுக்கப்புறம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட்டு டே இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஓகேவா தான் போச்சு உங்களுக்கு. சுகர் கட் பண்ணீங்களா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. நான் சுகர்லாம் எதுவுமே கட் பண்ணல. அதே மாரி ஒர்க் அவுட் பண்ணீங்களா? அப்படின்னு கேட்டீங்கனாலும், நான் ஒர்க் அவுட் எதுவுமே நான் பண்ணலங்க நானு. ஸ்டார்ட்டிங் நான் ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து வாக்கிங் மட்டும் போய்க்கலாம். வாக்கிங் மட்டும் போயிட்டு ஒரு 10K ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி என்னோட மைண்ட் செட்டப் இருந்துச்சு. ஸோ அத மட்டும் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 4 டேஸா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா, எனக்கு செக்ஷன் பண்ண பிறகு, அதாவது என் பேபி பொறந்து 11 மந்த் ஆகுது இல்லையா? ஸோ என்னோட உடம்பு வந்து ஒத்துழைக்கலையா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் பண்ண அந்த 4 டேஸுமே அந்த பண்ணி முடிச்சோனே ஒரு 5 மினிட்ஸ்ல இல்ல 10 மினிட்ஸ்ல வாமிட் வந்துரும். அது இப்போ வரைக்கும் அப்படி இருந்துட்டுருக்கு. என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. என்ன ரீசன்றதுனால தெரியல. ஒருவேள ஹார்மோன்ஸ் எல்லாமே கொலாப்ஸ்டு இருக்கிறனாலயா அந்த மாரி இருக்குதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. அ செகண்ட் திங் வந்து நானு கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறேன். இப்பவும் கரெக்ட்டா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அப்பப்ப ரொம்ப கிரேவிங்ஸ் வரும். ஏன்னா நெறைய ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்டுருக்கனால. ஏன்னா நான் கன்சீவ் ஆயி அந்த குழந்தை பொறக்கிற வரைக்குமே நான் எந்த ஃபுட்டுமே எடுத்துக்கல அதனால. ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பொறந்துட்ட பிறகு ஒரு 2 மந்த்து நெனைக்கிறேன். ரொம்ப அதிகமா வெளி ஃபுட் சாப்பிட்டேன். மேபி அதனால உடம்பு ஏறிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு மில்க் சப்ளை கிடையாது. சுத்தமா கிடையாது. அந்த ரீசனால மட்டும் தான் நான் வெளியில சாப்பிட்டேன். ஒருவேள மில்க் சப்ளை இருந்துச்சுன்னா, நான் பாப்பாவுக்கு குடுத்துருந்துருப்பேன். ஸோ, அதனால எனக்கு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்லாம் இருக்கிறனாலயே, அ அதோட சேர்த்து நான் வெளி ஃபுட் சாப்பிட்டனால, எனக்கு அதிகமா வந்து வெயிட் போட்டுட்டேன் நானு. அண்ட் செக்ஷன் பண்ண பிறகு உடம்பு ஏறதான் செய்யும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு தான். அ அந்த ரீசனால மட்டுமா அப்படின்னு எனக்கு அந்த ரீசனால தான் உடம்பு ஏறுச்சா அப்படின்னு தெரியல. அப்படியே கண்டிப்பா கன்டினியூஸா அப்படியே ஏறிட்டே இருந்தது. இது ஏன்னு எனக்கும் தெரியல இப்போ வரைக்கும். சரி இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாது. என்னோட உடம்பும் சரியில்ல. சரி இதுக்கப்புறம் நம்மளோட கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த வெயிட்டாவது நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் ஸ்டார்ட் பண்ணேன். ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2 டேஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 3 டேஸ்க்கு வந்து அ நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, சுகர கட் பண்ணிடணும். டோட்டலா வந்து ஒரு ஆளுக்கு ரைஸா இருந்தாலும், கூட்டா, பொரியல் எதுவா இருந்தாலும் கால்குலேஷன் பண்ணி பண்ணணும் அப்டின்ற மாரி என்னோட தாட். ஆனா, ஒரு 2 டேஸ் அத நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணேன். சுகர் எடுத்துக்கல, கால்குலேட் பண்ணி தான் சாப்ட்டேன். ஆனா, அதுவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. என்னடா இது சாப்பாட கூட வந்து நம்மளால வந்து கால்குலேட் பண்ணி சாப்பிடுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அத 2மே விட்டுட்டேன். எ இதே மாரி நான் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வெறுப்பாகி நான் விட்டுருவேன். அத நான் அப்படியே கட் பண்ணிருவேன். ஸோ, அதனால நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஓகே எனக்கு தோணும்போது இப்ப என்னால வந்து நான் 3 டீ குடிப்பேன் ஒரு நாளைக்கு. அ அந்த 3 டீய வந்து 1 டீயா கம்மி பண்ணிட்டேன். சர்க்கரை போட்டு தான் குடிப்பேன். சம்டைம்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கிரேவிங்ஸ் இல்ல அப்டின்னா, சுகர போட மாட்டேன். இந்த மாரி தான். ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கும்போது சுகர் போட்டு குடிப்பேன். இல்லன்னா சுகர் போட்டு குடிக்க மாட்டேன். இதுதான் என்னோட இது. அப்புறம் வந்து கால்குலேஷன் பண்ணி சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அத நான் அப்படியே கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன். அது ஏன் அப்டின்னா, கால்குலேஷன் பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து சாப்பாடுக்கே கால்குலேஷன் பண்ணி சாப்பிடுற நிலைமைக்கு
ஒரு வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்படின்ற மாரி என் மைண்ட் செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாரி டிப்ரஷனுக்குள்ள போயிட்டேன். என்னடா இது வெயிட் லாஸ் பண்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு. அப்ப நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஜாலியா பண்ணலாம். வெயிட் இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? கால்குலேஷன் பண்ணா தான் வெயிட் குறையும் உண்மதான். அதே மாரி சுகர கட் பண்ணா தான் வெயிட்டும் கம்மியாகும். ஆனா, கம்மியவே ஆகாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸ்லோவா குறையும். இப்ப ஒரு மந்த்ல 3 கேஜி குறையுது அப்படின்னா, 1 மந்த்ல 1 1/2 கேஜி தான் குறையும். ஆனா இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து நான் என்ன உடனே வந்து நான் வெயிட் லாஸ் அப்படியே பண்ணிட்டு நான் அடுத்து என்ன ஹீரோயினி ஆகப்போறேன். ஸோ அந்த மாரிலாம் எனக்கு டார்கெட் கிடையாது. அடுத்ததுல ஓடணும் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்லோவா குறைஞ்சாலும் குறையட்டும். அ ரொம்ப ஸ்லோவா குறையுதுனாலும் ஓகே பரவால்ல. ஆனா நம்ம வெயிட் லாஸ் ஜர்னிய விட்டுறக்கூடாது அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலுமே, நான் என்னோட இந்த 2 டிப்ஸையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து டீ குடிக்கலனா மட்டும் தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன மித்து. அதெல்லாம் நீங்க கண்டிப்பா கிடையாது. எல்லா டாக்டருமே சொல்றது என்னன்னா, சுகர வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க. சில டைம்ல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா எடுத்துக்க வேண்டாம். அது மட்டும் தான். ஆனா நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது, நீங்க சுகர கண்டிப்பா கம்மி பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியமே இல்லங்க. என்ன பொறுத்தளவு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சுகரு ரொம்ப கம்மியான குவான்டிட்டில கொஞ்சோண்டு லைட்டா ஒரு சுகர் எடுத்துக்கணும். இல்ல 1 ஸ்பூன். ஏன்னா 1 ஸ்பூன்ல 20 கிராம் தான் கலோரிஸ் இருக்கு. ஸோ நீங்க அதிகமா அத சாப்பிடுறதுக்கும், இதுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு புடிச்ச பொருள சாப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் பிரியாணியாவே இருந்தாலும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டில சாப்பிடுங்க. சில பேர் யோசிக்கலாம். அ இப்ப எனக்குமே அந்த தாட் வந்துச்சு. என்ன தாட் வந்துச்சு அப்டின்னா, இப்ப நான் டீ குடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 டீ குடிக்கிறேன்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாரி ஒரு டீ குடிச்சா எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஆசை வந்துரும். இது இது ட்ரூ. கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே அது ஆசை வரும். பிரியாணியே சாப்பிட்டாலும், சரி நம்ம தான் சாப்பிட்டோம்ல, அடுத்த வேளைக்கும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டு எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கும். அத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஏன்னா அதனால தான் நெறைய பேரு விட்டுறாங்க என்னைய பொறுத்தளவு. ஏன்னா நானுமே அப்படிதான் நெறைய தடவ அந்த மாரி சொல்லி, சொல்லி என் ஹஸ்பண்ட் பயங்கரமா திட்டுவாரு. "நீ எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லுவ. ஒரு 4 நாளைக்கு இருப்ப, 4 நாள்" ஏன்னா அப்பலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தேன். சுகர்னா ரொம்ப சுகர் கட் பண்ணிடணும். ரைஸ்லாம் சுத்தமா அப்படியே 50 கிராம், 100 கிராம் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்து போயிரும். ஸோ, அதனால அத கன்டினியூஸ் பண்ண மாட்டேன். இப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, ஜாலியா ஒரு வெயிட் லாஸ் ஜர்னிய வந்து ரொம்ப ஜாலியா பண்ணலாம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ, அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப ஜாலியாவே இப்ப பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த மாரி எதுவுமே தெரியல. ஆ நேத்து கூட பிரியாணி சாப்பிட்டேன். ஆனா அந்த பிரியாணிய வந்து ஈக்குவல் பண்றதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா, அடுத்த வேள நான் வந்து நைட் சாப்பிட்டேன். ஸோ மார்னிங் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். சாப்பாடே ஸ்கிப் பண்ணிட்டேன். மத்தியானம் வந்து அதே மாரி நான் பிரியாணி ரொம்ப கொஞ்சம் ஹெவியா சாப்பிட போறேன் அப்டின்னா, இந்த ஒரு 13 நாள்லயே நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வேள நான் பிரியாணி வந்து வெளில போய் நான் சாப்பிட்டேன். இன்னொரு வேள வந்து வீட்ல செஞ்சு சாப்பிட்டேன். எந்த இதுக்குமே வந்து கடைக்கு போய் சாப்பிடல. ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சு அப்டின்னா, சரி ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சு கடைக்கு பக்கம் போறதுக்கு பதிலா, நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, வீட்லயே செஞ்சு அ ஒரு குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துட்டேன். ஆனா 2 வேள சாப்பிடல. ஒரு வேள மட்டும் கொஞ்சம் அந்த பிரியாணிய கொஞ்சம் ஹெவியா எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட இதுவா இருக்கு இப்போதைக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லையா? அப்படிலாம் தெரியல. பட் கலோரிஸ் வந்து எனக்கு கம்மியா தான் ஆகுது. அடுத்த நாள் நான் செக் பண்ணும்போது, கலோரிஸ் வந்து 2 வேளை நான் சாப்பிடல. ஒரு வேளை மட்டும் தான் அந்த ஹெவியா சாப்பிடும்போது நான் சாப்பிட்டனால, ஸோ எனக்கு வந்து அந்த கலோரிஸ் வந்து கம்மியா தான் காமிச்சது. ரொம்ப பெருசா வந்து இதுவா தெரியல. ஸோ இத நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அத ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு. ஆனா கன்டினியூஸா பண்ணாதீங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாரி ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சுன்னா, அந்த மாரி சாப்பிட்டு இந்த மாரி பண்ணுங்க. இப்ப நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன்னா, 75ல இருந்தேன். மேக்ஸிமம் இந்த 13 நாள்ல 2 கேஜி கம்மி பண்ணியிருக்கேன். இதுவுமே சடனா குறைஞ்சிருக்கு இல்லையா? அதுவுமே வந்து அ எப்படின்னா எல்லாமே நீர். அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாமே நீரா தான் ஃபர்ஸ்ட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு வெயிட் குறையும். அப்புறம் தான் ஒரிஜினல் ஃபேட்டே வந்து நம்மளுக்கு குறையும். அந்த மாரி தான் குறையும். அ எனக்கு இந்த 70 கிலோ வரைக்கும் கம்மி பண்றது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. 70க்கு கீழ பண்ணும்போது தான் பெரிய விஷயமா தெரியும். ஏன் அப்டின்னா, ரொம்ப வந்து நம்மளுக்கு அ கம்மியா இருக்கிறது ஃபேட் மட்டும் தான் கம்மி ஆகணும். ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான். ஸோ இதுக்கப்புறமும் நெறைய வீடியோ நீங்க பார்த்துட்டே தான் இருக்க போறீங்க. ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஷார்ட்ல ஒரு என்னென்ன சாப்பிடுறேன், என்னென்ன சாப்பிடல, இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்றதையும் நான் சேர்த்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோல நான் போடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் நான் அடுத்து அடுத்து வந்து இந்த வெயிட் லாஸ் ஜர்னி வந்து கன்டினியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கண்டிப்பா
கண்டிப்பா நீங்க வந்து இது பண்ணிக்கங்க. யாராவது வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எனக்குமே கத்துக்குட்டி தான் இந்த விஷயத்துல. ஸோ ப்ளீஸ் என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேள ஏதாவது தப்பு நான் செய்றேன்னா கூட நீங்க என்கிட்ட சொல்லலாம். இந்த மாரி நீங்க பண்றீங்க. இத நீங்க இந்த மாரி பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல, நெக்ஸ்ட் அப்டேட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இத நான் கேட்கறதுக்கு காரணம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான். பாய், 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 பாய்.